ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் ஆன்லைனில் பொருள்லாம் வாங்கினேன். அது என்ன நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளாக லைவ் ஒரு 3 டைம் போட்டேன். 3 டைம்னா 1லேருந்து 2 மணி வரையும், 4லேருந்து 5 மணி வரையும், நைட் டைமில் 8லேருந்து 9 மணி வரையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எனக்கு லைவ் போடுறது எப்படின்னு எனக்கு தெரியல. தெரியலன்றது ரொம்ப நேரம் அத பார்த்துன்னு உக்காந்து இருக்கிறது. ஆளுங்களும் யாரும் எனக்கு சரியா வரலையா? வருவாங்க, கமெண்ட் பண்றாங்க. ஒருத்தர் பேட் கமெண்ட்டா பண்றாங்க. அதெல்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கல. அதனால நான் ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ போடலாம். ஓன் வாய்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோவும், ஒரு லைவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணியிருக்கிறேன். லைவ் 4 to 5 போட்டுக்குவோம். ஏன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் லைவ் போடணும். நான் லைவ் போடுறப்போ அந்த பாப்பா வந்துடுது, பக்கத்தில் இருக்கிற பாப்பா வந்துடுது. அவங்க அவங்க கத்துறதுனால நான் மீட்டில் போட்டுடுறேன். அதனால என்னால் லைவ் போட முடியல. இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த மைக் நான் வாங்கி ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சு. இதான் ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன். வாங்கின அப்போவே நான் செக் பண்ணேன். ஆன்லைனில் எடுத்துன்னு தரது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி செக் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணேன். செக் பண்ண அன்னைக்கு இங்கே இருக்கு பாருங்க, இந்த சைடு இருக்குது. இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஆன் பட்டன் ஆஃப்னு இருக்குது. நான் அதை ஆன் பண்ணாமல் இப்போ ஒரு நிமிஷம் பேசி பார்த்தேன். எனக்கு அது ஞாபகம் இல்லை ஆன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பேசி பார்த்தா வாய்ஸே வரல சுத்தமாக. நம்ம நார்மலாக வீடியோ வாய்ஸ் பேசினா கூட வரும். ஆனால் இது போட்ட அப்புறம் ஆன் பண்ணால் தான் வாய்ஸ் வர மாதிரி இது. அது செக் பண்ணி பார்த்த அப்புறம் என்னடா இது வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி இதுலேயே தேடின அப்புறம் இந்த இடத்துல அந்த பட்டன் ஆன் பட்டன் இருந்துச்சு. சரி வாங்க நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, நான் ஆன்லைனில் போட்ட பொருளெல்லாம் வந்துடுச்சு. நான் எதுக்கு ஆன்லைனில் போடுறேன்னா ரீசன் இருக்குது. நான் ஈரோட்டில் வேலை பார்த்துன்னு இருக்கேன். அவுட் ஸ்கிப்பாக பார்த்துன்னு இருக்கிறேன். ஒரு பாட்டியை பார்த்துன்னு வீட்டிலே இருக்கிறதுனால என்னால் வெளியே போக முடியல. போகலாம், ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டலு அப்படி எனக்கு எதுனா இருந்தாலும் போய் பார்த்துட்டு வரலாம். அதனால் எனக்கு தேவையான பொருள் நான் ஆன்லைனில் போட்டு வாங்கிப்பேன். இதுவும் நிறைய பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன். அதனால் இதுவும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். எங்கள் பையனுக்கு ஸ்வெட்ரு, செயினு, ஃபோன் கவரு, ஃபோன் ஸ்டாண்டு ஒன்று. லைவ் போடுறதுனால ஃபோன் ஸ்டாண்டு பெருசாக வச்சு லைவ் போட முடியல. அதனால் சின்ன ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன். ஷொட்ரு 2 ஷொட்ரு, எனக்கு 2 பசங்க, 2 ஷொட்ரு ஆர்டர் பண்ணேன். 2 ஷொட்ரில் நான் 30ஆம் தேதி ஆர்டர் பண்ணி 4ஆம் தேதி ஊருக்கு போனால் எனக்கு இப்போயே வேணுமா ஷொட்ரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 13ஆம் தேதி தான் வரும். சரி பாப்பா அது கேன்சல் பண்ண முடிஞ்சிச்சு. பாப்பா அது கேன்சல் பண்ணிட்டேன். தம்பி கேன்சல் பண்ண முடியல. சரி இருக்கட்டும், வரட்டும், குவாலிட்டி நல்லா இருந்தால் வச்சுப்போம் அப்படின்னா கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு, பரவாயில்ல. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோன் கவர் வாங்கினேன். என் பையனுக்கு ஷர்ட்டு ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த ஷர்ட்டும் வாங்கிட்டேன். இன்னொரு ஃபோன் கவர், இப்போ நான் யூஸ் பண்ணின்னு இருக்கிற ஃபோன் கவர் இது. அப்புறம் என் பையனுக்கு ஷர்ட்டும் வந்துச்சு. அந்த ஷர்ட்டு வேற அண்ணா எடுத்துன்னு தந்தாங்க. அது பஸ் ஸ்டாப்பில் போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு இங்கே பாருங்க, ஷர்ட்டு எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால நான் போட்டேன். நான் போட்டது தான் என் பசங்களும் இது நல்லா இல்லை இது நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. நான் போட்டது வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் 13ஆம் தேதி ஊருக்கு போகிறேன். என் பையனுக்கு 16ஆம் தேதி பிறந்த நாள். எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க. அவருக்கு 14ஆம் தேதி சாமி கும்பிட்றேன். அதனால் நான் 13ஆம் தேதி ஊருக்கு போய் ஆகணும். சரி போகிறப்போ பார்த்து, ஏன்னா என் பசங்களுக்கு நான் மட்டும்தான், யாரும் எடுத்துன்னு தரமாட்டாங்க. சரி நம்ம போகிறப்ப எடுத்துன்னு போய் கொடுத்தாதான் முடிஞ்சால் நான் 16ஆம் தேதி இருந்து பிறந்த நாள் பார்த்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன். எனக்கு என் பசங்க என் கூட இருந்தாங்கன்னா அந்த 2 நாள் இருந்துருவேன். என் பசங்களுக்கு அன்றைக்கி எக்ஸாம், அரையாண்டு எக்ஸாம் வைக்கிறதுனால என்னால் இருக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. சரி ட்ரை பண்ணுறேன். இருக்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக 16ஆம் தேதி வரையும் என் பையனுக்கு பிறந்த நாள் பார்த்துன்னா பெருசாலாம் செய்ய மாட்டேன். என் பசங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, 1 கிலோ கேக் வாங்கி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாப்பாவுக்கு நான் செஞ்சேன். என் பாப்பாவுக்கு நான் அந்த இடத்துல இல்லை, இருந்தாலும் நான் காசு அனுப்பிச்சி விட்டு செஞ்சேன். இவனுக்கும் செய்வேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.